முக்கிய செய்தி, 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வைத்தது போல நீட்டையும் ஒழிப்போம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வைத்தது போல நீட்டையும் ஒழிப்போம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நீட் தேர்வை ஒழிப்பது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராகவும் அதே போல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக டெல்லியில் தொடர்ந்து 20 நாளுக்கும் மேலாக போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் இன்று தர்மேந்திர பிரதான் பதவி விழுவதாக தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் போராட்டம் என்பது கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற போராட்டம் என்பது தொடர்ந்து தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்பிளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்திய விவசாயிகளின் தான் இந்த போராட்டத்தை அவர்கள் போராட்டம் என்பது முதலில் செய்தார்கள் எனவும் இளைஞர்கள் இன்று அதை செய்து இருப்பதாகவும் நாடு முழுவதும் நேரடியாகவும் இணையம் வாயிலாகவும் போராடி இந்த வெற்றியை சாத்தியமாக ஆக்கிய இந்திய இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வேளாண் சட்டங்களை ரத்து செய்யப்பட்டதைப் போலவே நீட் தேர்வையும் ஒழிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே 3 வேளாண் சட்டங்களே ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வையும் அதே போல ஒழிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதை போல இளைஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். இந்த நிலையில் அதே போலவே நீட் தேர்வையும் ஒழிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.